we have discussed about the continuity of function. Yeah? So last class only at the point how we live about continuity of a function. I'll just recall what we discussed in the last class. Then we'll move on. Right? So that is called continuity of a function. Yeah? Continuity of a function. About continuity of a function. What do you mean by continuity of a function? When I drawing the graph without taking a pen or a pencil is nothing but. It means no break. Suppose we have a curve like this. It's a sine curve. We can say this is a circular function. அல்லது cos function, cosine function. You can start from here, cosine. இங்க break கிடையாது. So without any break, then it is a continuous function. இல்லையா? இப்ப suppose break ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு tan x அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஏற்கனவே நான் லிமிட்ல இதை போட்டிருக்கேன். y equal to tan x. இப்போ tan x பாத்தீங்கன்னா இது 0ல இருக்கும். அதுக்கப்புறம் pi by 2ல பாத்தீங்கன்னா அதோடைய வேல்யூ இன்ஃபினிட்டி. இட் வில் கோ ஆன். அப்ப அந்த கிராஃப் நான் எப்படி வரைவேன்னா அதே போல மைனஸ் pi by 2ல பாத்தீங்கன்னா we have minus pi by 2. It will goes to minus infinity. இதுதான் tan x curve. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் pi by 2க்கு அடுத்து பாத்தீங்கன்னா pi நெக்ஸ்ட் 3 pi by 2. அப்போ அடுத்த கர்வ் 3 pi by 2ல இன்ஃபினிட்டில இருக்கும். இந்த கர்வை கொஞ்சம் நல்லா அழகா போடுங்க. pi by 2ல வரும்போது இன்ஃபினிட்டியா மாறிடும். சோ இந்த கர்வ் இது வந்து பை இப்படிதான் இருக்கும். அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா at the point pi by 2 it has broken. இல்ல அப்போ இன்னொரு சிம்பிளா என்ன சொல்லலாம்னா இது பேரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், இது பேரு டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். அப்போ கர்வ்ல பிரேக் இருக்கு. இல்ல எப்படி இருக்கும் பாருங்க. கர்வ்ல பிரேக் ஒரு சின்ன பிரிவு இருக்கு. ஒரு பாயிண்ட் சும்மா ஒரு கர்வ் வந்துட்டே இருக்கு. நான் டிரா பண்றேன். கர்வ் இப்படி வந்துட்டு ஒரு பர்டிகுலர் இதுல மட்டும் அந்த கர்வ்ல ஜாயிண்ட் ஆகல. ஒரு ஹோல் ஒன்று போடுறேன். இது வரைக்கும் கர்வ் அப்படியே போயிட்டு இருக்கு. இந்த சைடுல ரைட் ஹேண்ட் சைடுல இருந்து கர்வ் வருது. ஒரே ஒரு பாயிண்ட்ல மட்டும் அந்த கர்வ் இதுவாகுது. இது வந்து டிஸ்கண்டினியூஸ். இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் பாருங்க. இங்க இருந்து ஒரு கர்வ் வந்துச்சு. அப்புறம் அதுக்கு மேல இருந்து ஒரு கர்வ் போகுது. அப்போ இந்த இடத்துலயும் பாருங்க பிரேக் ஆயிடுச்சா. ஒரு சின்ன பேர் பிரேக் ஆயிடுச்சு. இங்க ஜம்ப்னு சொல்லுவாங்க. இங்க இருந்து இங்க ஜம்ப் ஆயிடுச்சு. புரியுதா? கர்வ் இங்க அப்படியே கண்டினியூஸா இப்படி போயிருந்ததுன்னா அது பேர் கண்டினியூட்டி கர்வ். ஆனா கர்வ் இந்த பாயிண்ட்ல ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஏ என்ற பாயிண்ட்ல அது ஜம்ப் ஆயிடுச்சு. அப்ப இங்க பிரேக் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இங்க சின்ன ஒரு ஹோல் மட்டும் இருந்துச்சு. இங்க ஜம்ப் ஆயிடுச்சு. இந்த மாதிரி கேசஸ்ல எல்லாமே டிஸ்கண்டினியூஸ் சொல்லுவோம். அப்போ ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இருக்கணும் அப்படின்னு சொன்னா இட் இஸ் அன்பிரேக், அதாவது வித்தவுட் பிரேக். அதுதான் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். அப்போ மேத்தமெட்டிக்கலா இந்த கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி டெஃபினிஷன் சொல்லலாம்? ஒரு ஃபங்க்ஷன் f of x is equals to continuous at a point x is equals to a அப்படின்னு சொன்னா your f of x is a continuous function at x is equals to a அப்படின்னு சொன்னீங்கன்னா எங்க அப்போ continuity of a graph without any break. அப்போ a function f of x is said to be a continuous at x is equals to a. அப்போ ஒரு பாயிண்ட் அந்த ஹோல் இருந்துச்சு இல்லையா, அதே மாதிரி அங்க கண்டினியூஸா இருக்கணும். ரெண்டு லைனும் ஒன்னா சேர்ந்துடணும், ரெண்டு கிராஃபும் ஒன்னா சேர்ந்துடணும். பாருங்க, இப்ப இந்த இடத்துல ஒரு கிராஃப் நான் வரைகிறேன். Let us draw the graph from left hand side, from right hand side. இந்த ஹோல் இருக்கு, இந்த ஹோலை நான் ஜாயின் பண்ணிட்டோம்னு சொன்னா இது வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். இந்த கர்வ் y equals to f of x is a continuous function. அப்போ இது கண்டினியூஸா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் the cut off point இல்லையா, இதுதான் x is equals to a என்ற பாயிண்ட். அந்த பாயிண்ட் லிமிட்டுக்கு ஈக்குவலா இருக்கணும். அதாவது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு a, f of x is equals to function on the limit. Function on the point, sorry, the limit on the point is also equal. அப்ப கண்டினியூஸ் ஃபங்க்ஷனுக்கு கிட்டத்தட்ட லிமிட் எப்படி எக்ஸிஸ்ட் ஆகுதோ அதே போலதான் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் is equals to right hand limit, which is equals to you have to write f of a இல்லையா. அப்ப லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எப்படி சொல்லுவோம்? limit extends to a minus f of x.
limit x tends to a plus f of x, which is equals to f of a. இதுதான் ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா இருக்கணும்னா இது வரைக்கும் அது லிமிட் எக்ஸிஸ்ட், லெஃப்ட் டு ரைட் ஈக்குவல், அதோடு கூட அந்த ஹோலை ஃபில் பண்றோம் இல்ல, ஒரு ஒரு பாயிண்ட் மாதிரி வச்சுட்டோம், கனெக்ட் ஆயிடுச்சு. அப்போ இது எஃப் ஆஃப் ஏவும் ஈக்குவல். இது இருந்தா we can say f of x is continuous. அப்போ அந்த பாயிண்ட் இது நாட் ஈக்குவலா இருக்குன்னு வச்சுங்க, இது ரெண்டும் ஈக்குவல் பட் f of a க்கு அது ஈக்குவலா இல்ல, அப்போ அது பேரு discontinuous. I can say f of x is not continuous at the point x is equals to a. அல்லது other words we can say this is a discontinuous னு சொல்லலாம். ஓகேவா? ப்ளீஸ் டேக் டவுன். நான் ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு நடத்துறேன், மறுபடியும் ஜஸ்ட் ரீகால் ஆல் திஸ் திங், ரீகலெக்டிங் தி திங்ஸ் வாட் வி டிஸ்கஸ்ட் இன் தி லாஸ்ட் வீக். ஓகேவா? புரிஞ்சுச்சா எல்லாருக்கும்? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் பாருங்க. இப்ப நான் ஏற்கனவே சொன்ன ஒரு நெய்பர்ஹுட் எடுக்கலாம். நெய்பர்ஹுட்னா ஒரு சின்ன டிஸ்டன்ஸ், a small distance h, அதாவது வெரி க்ளோஸ் டு ஜீரோ. அப்ப வெரி க்ளோஸ் டு ஜீரோ போது ஐ கேன் டேக் திஸ் as h. இதுதான் டிஸ்டன்ஸ் h. அதே போல இந்த டிஸ்டன்ஸ் h. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரதுனால இது a மைனஸ் h சொல்லுவோம், இது ரைட் ஹேண்ட் சைடு வரதுனால இது a பிளஸ் h. இதுக்கு பேரு நைபர்ஹுட். இவன் பேரு லெஃப்ட் ஹேண்ட் நைபர்ஹுட், இவன் பேரு ரைட் ஹேண்ட் நைபர்ஹுட். அப்போ x இருக்கிற இடத்துல if I put x tends to a minus h அப்படின்னு சொன்னா உன்னுடைய ஃபார்முலாவில் எப்படி போட்டலாம்? we can write this as f of a minus h. we can write this as f of a minus h. we can write this as limit, எப்படி போடலாம் தெரியுங்க, limit h tends to 0. நான் ஏற்கனவே சொன்னேன் h is very close to, sorry, so h is very close to 0 சொன்னேன். அதனால அப்ப எப்படி போடலாம்னா you can write this as left hand limit h tends to 0 f of a plus h, f of a plus h, sorry a minus h. இது left hand limit. right hand limit எப்படி சொல்லலாம்? limit h tends to 0 f of a plus h. இப்படியும் எழுதலாம். so இதுதான் continuous function. எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? shall we move on to the next one? போலாமாப்பா? யாருமே பதில் சொல்ல மாட்டேங்க. ரைட், ஓகே, ரைட், we'll move on. இப்போ பாருங்க, இப்போ இந்த ஃபங்க்ஷன் எங்க கண்டினியூஸா இருக்கும், எந்த இடத்துல கண்டினியூஸா இருக்காது அப்படின்றத இப்ப பார்ப்போம். சரிங்களா? எங்கெங்கெல்லாம் கண்டினியூஸ் எப்படி இருக்கு பாருங்க, டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ்ல நான் பாக்குறேன். சரிங்களா? நான் ஏற்கனவே இதை நடத்திருக்கலாம், மறுபடியும் ஜஸ்ட் வராதவங்க தயவு செய்து புரிஞ்சுங்க. இப்போ ஒரு கிராஃப் ஒன்று எடுத்துக்கிறேன். let us draw the graph. இங்க இருந்து ஒரு கர்வை நான் எடுக்கிறேன். இந்த இடத்துலதான் மீட்டிங் பாயிண்ட். இதுதான் x is equals to a. இது ரெண்டும் கிட்ட வருது. இது லெஃப்ட் அப்ரோச், இது லெஃப்ட் அப்ரோச், இது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், இது ரைட் அப்ரோச், அதனால ரைட் ஹேண்ட் லிமிட். இந்த ரெண்டும் ஆக்சுவலி போன வாட்டி லிமிட்ல ஒரு ஹோல் ஒன்று போட்டிருப்பேன். இங்க ரெண்டுக்கே சேர்த்து ஒரு டாட் ஒன்று வைக்கிறேன். அப்ப இந்த ரெண்டு கர்வும் சேர்ந்துருச்சு. அப்போ இட் இஸ் கண்டினியூஸ். இந்த பாயிண்ட் x ஈக்குவல்ஸ் டு ஏன்னு எடுக்கிறேன், இந்த பாயிண்ட் y இஸ் ஈக்குவல்ஸ் டு b எடுக்கிறேன். இந்த கர்வ் பேரு y ஈக்குவல் டு f of x. அப்போ this is approaches left hand limit. அப்போ left hand limitனா limit x tends to, what is the cutoff point? a minus f of x, which is equals to what is the answer? b தான் கிடைக்கும். அதே from the approach right, from the right hand side, limit x tends to a plus f of x, அதுவும் b தான். function on the limit பாருங்க, போன வாட்டி லிமிட்ல பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு ஹோல் இருந்துச்சு. இப்ப அந்த ஹோல் இஸ் ஃபில்ட். அப்ப பேஸ்ட் போட்டு ஒட்டியாச்சு. அப்ப கனெக்ட் ஆயிடுச்சு. ரெண்டு லைனும் கனெக்ட் ஆகும்போது அந்த ஃபங்க்ஷன் பிக்கு நேரா இருக்கு. தட் இஸ் கால்ட் எஃப் ஆஃப் ஏ. அதுவும் பி தான். அப்ப இந்த மூணும் சேமா இருக்கிறதுனால ஐ கேன் சே எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ. நல்லா கவனி தம்பி. இப்போ நடந்த அந்த ஜேஇ அட்டெம்ப்ட் 1ல இந்த மாதிரி கண்டினியூஸ் சம்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டது. யூசிங் த கான்செப்ட் ஆஃப் கண்டினியூஸ் அண்ட் டிஸ்கண்டினியூஸ் ஒரு கொஸ்டின் எல்லா ஸ்லாட்லயும் வந்துருந்துச்சு. சோ ப்ளீஸ் லிசன் கேர்ஃபுல்லி. எல்லாருக்கும் புரியுதாமா? புரியலன்னா தயவு செய்து கேளுங்க. கேர்ள்ஸ்
தாரணி சாரி புரியுது சார். ரைட். யஷ்வந்திகா, பாலமுருகன், மாணிக்கம், ப்ளீஸ் ஆல் ஆஃப் யூ ப்ளீஸ் லிசன் ஹியர். இல்லையா, ரொம்ப முக்கியமான கிளாஸ் இன்னைக்கு கிளாஸ். ஏன்னா லாஸ்ட் லிமிட்டை நிறுத்துட்டு லிமிட்டை புரிஞ்சா கண்டினியூஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும். கண்டினியூஸ் ஈஸியா இருந்தா டிஃபரன்ஷியபிலிட்டி ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்ப படிச்சுங்க, பார்த்துங்க. நெக்ஸ்ட் இன்னொரு டயக்ராம் நான் வரைகிறேன். I'll just draw the another diagram. இந்த டயக்ராம் எப்படி வரையலாம் பாருங்க. இதே போலதான் ஒரு கர்வ், இதே போலதான் ஒரு கர்வ். ஐ எம் ஜஸ்ட் ட்ராயிங். இதே போலதான் ஒரு கர்வ், மேல இருந்து ஒரு கர்வ். ஆனா நடுவுல என்ன இருக்குன்னா ஒரு ஹோல் இருக்கு. ரெண்டு கர்வும் ஒன்னா ஜாயின் ஆகல. இது ஃப்ரம் த லெஃப்ட், திஸ் இஸ் ஃப்ரம் த ரைட். ஓகே, திஸ் இஸ் ஃப்ரம் த ரைட். They are approaching. இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், இது ரைட் ஹேண்ட் லிமிட். இந்த பாயிண்ட் ஐ எம் டேக்கிங் x is equals to 8. இந்த பாயிண்ட் ஐ கேன் டேக் y is equals to b. இப்ப ரெண்டு கனெக்ட் ஆகலாமா? ஒரு ஹோல் இருக்கு. இந்த x equals to a என்ற பாயிண்ட் இங்க வருது. That is called c. நீங்க எப்படி எடுத்து எழுதுவீங்க? லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், ரைட் ஹேண்ட் லிமிட். You can write this as எப்படி எழுதலாம் அப்படின்னு பாருங்க. I can write limit x tends to a minus f of x which is equals to b. அதே போல லிமிட் x tends to a plus f of x b தான். அப்ப லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் ஈக்குவலா இருக்கு. நான் என்ன சொல்வேன்? லிமிட் எக்ஸிஸ்ட்னு சொல்வேன். இது கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா? அப்ப நீ f of a பார்க்கணும். x equals to a function on the point. இல்ல லிமிட் on the point x equal to கரெக்டா ஏன்னு போடும் பொழுது அந்த பாயிண்ட் எங்க இருக்கு பாருங்க, c ல இருக்கு. அப்ப I can say f of a is equals to c. அப்ப இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கு, லெஃப்ட் லிமிட்டும் ரைட் லிமிட்டும். ஆனா ஃபங்க்ஷன் ஆன் த லிமிட் வந்து எப்படி இருக்கு? c ஆ இருக்கு. அப்ப என்ன சொல்லலாம்? இது ஈக்குவல் லிமிட் x tends to a minus f of x is equals to limit x tends to a plus f of x, but this is not equals to f of a. ஆகவே இது ரெண்டும் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆனாலும் f of a க்கு ஈக்குவலா இல்லைன்னா I can say f of x is not continuous or discontinuous. At x is equals to a. Not continuous at x is equals to a. புரிஞ்சுச்சா? இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ஒன் மோர் எக்ஸாம்பிள். உங்களுக்கு இன்னும் நல்லா புரிய ஆரம்பிச்சிடும். அடுத்தது பாருங்க. இப்ப இது வந்து என்னன்னா ஒரு சின்ன பாயிண்ட் மட்டும் பிரேக் ஆகிருக்கு, பாத்தீங்களா? இப்ப அடுத்தது பாருங்க, அப்படியே கர்வ் ஜம்ப் ஆகுது. அதுதான் பின்னாடி படிக்க போறோம். அதனுடைய கிளாசிபிகேஷன் ஆஃப் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ல டிஸ்கண்டினியூட்டில, இல்லையா? நிறைய அன்னைக்கு கூட நான் ஸ்டார்ட் பண்ணேன் ரிமூவபிள் டிஸ்கண்டினியூட்டி. நான் ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா திரும்பியும் ரிவைஸ் பண்றேன், ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆனாலும் பரவாயில்லன்ட்டு. இப்ப அடுத்தது பாருங்க, நெக்ஸ்ட் கிராஃப் நான் வரைகிறேன். வரையலாமா? அதே போல ஒரு கிராஃப் தான். x curve, y curve. I am taking x and y. இப்போ எப்படி கிராஃப் வரையணும்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் இங்க வந்து அப்ரோச் ஆகும், ரைட் ஹேண்ட் லிமிட் அதே இடத்துல அப்ரோச் ஆகும். புரியுதா? ஃபங்க்ஷன் வந்து லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ஆர் த ரைட் ஹேண்ட் லிமிட். இது வந்து x is equals to a. இந்த பாயிண்ட் x equals to a. ஆனா இது வந்து b y உடைய வேல்யூ, இது வந்து c. இப்போ என்ன நடக்குது பாருங்க, இது function from the left hand side, that is called left hand limit. இது function from the right hand side, approaches to right. அப்போ limit, the cutoff point is a minus f of x, the value is what? Left side இருந்து போனா b. Limit x tends to a plus f of x which is equals to c. ரெண்டுமே not equal. left hand லிமிட்டுமே ரைட் ஹேண்ட் லிமிட்டுமே ஈக்குவல். அப்போ லிமிட்டே எக்ஸிஸ்ட் ஆகல. லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அப்போ தேர்ஃபோர் என்ன சொல்லிடலாம், யுவர் f of x is இந்த கர்வ் பேரு y equal to f of x. இதுவும் அப்படிதான், y equal to f of x. இது நிறைய பார்த்திருப்பீங்க, ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா எல்லாம் சொல்லுவோம் இல்லையா? xy is equals to 1 or y is equals to 1 by x. இந்த மாதிரி கர்வ் எப்படி தெரியுமா இருக்கும்? இப்படி இருக்கும். ரெண்டுமே எக்ஸிஸ்ட் ஆகாது. இப்படி ஒரு கர்வ் வரும், இப்படி ஒரு கர்வ் வரும். ரெண்டுமே இதுல x equal to 0லயே அது இதுவாகாது. x equals to 0ல பாருங்க, அது இன்ஃபினிட்டி தான் போகும். இதுவும் இன்ஃபினிட்டி தான் போகும், மைனஸ் இன்ஃபினிட்டி.
அது ஒன்னோடு ஒண்ணு இதுவே ஆகாது. இது வேற லெஃப்ட், இது வேற ரைட். அப்ப ரெண்டுமே வேற வேற இருக்கனால இது வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அப்ப என்ன சொல்லலாம்? எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் டிஸ்கண்டினியூஸ். இனிமேல் என்ன சொல்லக்கூடாது? நாட் கண்டினியூஸ் சொல்லக்கூடாது, டிஸ்கண்டினியூஸ் அட் த பாயிண்ட். என்ன பாயிண்ட் எடுத்தோம்? கட் ஆஃப் பாயிண்ட் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ. அப்போ டிஸ்கண்டினியூஸ் எங்கெல்லாம் இருக்குன்றத உங்களுக்கு கிளீனா சொல்லிட்டேன். சில சமயத்துல அன்டிஃபைன்டா இருக்கும். எக்ஸ் உடைய வேல்யூ ரெண்டும் ஈக்குவலா இருக்கும், ஆனா அன்டிஃபைன்டு கொடுத்துருக்கவே மாட்டான். போன வாட்டி ஒரு கர்வ் வருது இல்லையா, அதே போல ஒரு கர்வ் தான். இப்ப பாருங்க, இப்படியா இருக்கும். இன்னொரு கர்வ் போடலாமா? பாருங்க, இப்படி ஒரு கர்வ் கொடுத்துருக்காங்க. இப்படி இருந்து ஒரு கர்வ், அப்படி இருந்து ஒரு கர்வ் இருக்கு, நடுவுல ஒரு ஹோல். இது எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ. ஃபங்க்ஷன் ஆன் த லெஃப்ட் ஹேண்ட் லிமிட். இதனுடைய வேல்யூ எல்ஹெச்எலும் பி தான், ஆர்ஹெச்எலும் பி தான். ஆனா எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு ஏக்கு கிராஃப்ல எந்த பாயிண்ட்டுமே கொடுக்கலையே. போன வாட்டி ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல கொடுத்துடலாம், இங்க பாயிண்டே கொடுக்கல. அப்ப என்ன அர்த்தம்னா, யுவர் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் ஈக்குவலா தான் இருக்கு, ஆனால் இந்த எஃப் ஆஃப் ஏ நாட் டிஃபைன்ட். அவன் கிராஃப்லயே அங்க கொடுக்கல. அப்போ இதுவும் டிஸ்கண்டினியூஸ் தான். எல்லா விதமான டிஸ்கண்டினியூஸை பார்த்துட்டீங்களா? எனி டவுட்ஸ் இன் திஸ்? எனி டவுட்ஸ்? சாரிகா, நிரஞ்சனா, யுவஸ்ரீ, நம்ம எல்லாம் அமைதியா இருக்கீங்க, புரியலையா பாய்ஸ்? போலாமா நெக்ஸ்ட்? எஸ் சார். எஸ், ஓகே மா. எஸ், இப்போ இது டிஸ்கண்டினியூஸும் கண்டினியூஸுக்கான டிஃபரன்சியேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ there are types of discontinuous. types of discontinuous பத்தி நம்ம பார்க்க போறோம் இல்லையா? so what is types of discontinuity? இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா removable discontinuity. ஹெட்டிங் பண்ண எழுதிங்க, types of discontinuity. let us take the heading types of discontinuity. types of discontinuity. types of discontinuity. சரிங்களா? டைப்ஸ் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டி. ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல போறோம்? ரிமூவபிள் டிஸ்கண்டினியூட்டி. அதுலயே ரெண்டு பிரிக்க போறோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரிமூவபிள் டிஸ்கண்டினியூட்டி. ரிமூவபிள் டிஸ்கண்டினியூட்டி. சோ எப்படி இருக்கும் ரிமூவபிள் டிஸ்கண்டினியூட்டி அப்படின்னா, இந்த லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் இருக்கு இல்லையா, லிமிட் x tends to a minus f of x is equals to limit x tends to a plus f of x, but it is not equal to f of x. நான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் போட்டு உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா? லெஃப்டும் ரைட்டும் ஈக்குவலா இருக்கும், லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகும், பட் the function on the limit is not equal to zero, not equal. அப்போ இதுக்கு பேர் தான் ரிமூவபிள் டிஸ்கண்டினியூட்டி. அப்போ ரிமூவபிள் டிஸ்கண்டினியூட்டில ரெண்டு செக்ஷன் இருக்கு. ஒன் இஸ் கால்ட் ஐசோலேட்டட். நல்லா கவனிங்க, ஐசோலேட்டட் பாயிண்ட் டிஸ்கண்டினியூட்டி. ஐசோலேட்டட் பாயிண்ட் டிஸ்கண்டினியூட்டி. சரியா? இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம ஏற்கனவே போட்ட ஒரு கர்வ் தான் இல்லையா? சோ ஏற்கனவே நம்ம போட்ட ஒரு கர்வ், இப்படி ஒரு கர்வ் இருக்குமா. இந்த பாயிண்ட் இஸ் கால்ட் x equals to a. this is called cut off point. இந்த வேல்யூ b. இதுக்கு மேல ஒரு பாயிண்ட் இருக்கு, இந்த பாயிண்ட் வந்து c. இப்போ உங்களுக்கு தெரியும், இது approaches from the left, இது approaches from the right. that is called left hand limit. left hand limit na limit x tends to a minus this function, this graph is called y equal to f of x. f of x left hand side ல இருந்து approach பண்ணும்போது y உடைய வேல்யூ b. அதே போல ரைட் ஹேண்ட் லிமிட் எடுக்கிறேன், லிமிட் x tends to a plus f of x which is equals to b. ஆனா function on the limit f of a, அந்த பாயிண்ட் a னா இந்த பாயிண்ட் வச்சிருப்பேன், இது ஹோல்னா ஜாயிண்ட் ஆகல கிராஃப். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா c இருக்கு, அப்ப இதனுடைய வேல்யூ c. இது ரெண்டும் ஈக்குவல், பட் இட் இஸ் நாட் ஈக்குவல் டு f of a. அப்போ இதுக்கு பேர் ஐசோலேட்டட் பாயிண்ட் டிஸ்கண்டினியூஸ். அப்ப என்ன அர்த்தம்? நல்லா கவனிக்கணும், வெரி இம்பார்ட்டன்ட். யூ ஆல் லிசனிங் ப்ளீஸ்? I want everyone to say yes please. I require everybody to say yes. Yes sir. Yes.
என்ன விஷயம் நீங்க நல்லா கவனிங்க. லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் நிறைய பார்த்தாச்சு லிமிட்லே. இப்ப எஃப் ஆஃப் ஏக்கு ஒரு வேல்யூ இருக்கு இல்ல, தட் இஸ் கால்ட் சி. அப்போ எஃப் ஆஃப் ஏ எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போ எஃப் ஆஃப் ஏ என்பது எக்ஸிஸ்ட், பட் லிமிட்டும் எக்ஸிஸ்ட் ஆகுது. பாருங்க இது ரெண்டும் ஈக்குவல். அப்போ எஃப் ஆஃப் ஏவும் எக்ஸிஸ்ட் ஆகுது, லிமிட்டும் எக்ஸிஸ்ட் ஆயிருக்குது, பட் தே ஆர் நாட் ஈக்குவல். அதாவது என்னன்னா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல்ஸ் டு எஃப் ஆஃப் ஏ. இதுதான் கண்டிஷன். இதுக்கு பேர் தான் we call it as a என்ன பாயிண்ட், isolated point discontinuity. Isolated point discontinuity. Please take down. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் லாஸ்ட் கிளாஸ்ல கொடுத்தேன். என்ன தெரியுமா? பாருங்க, ரப் பண்ணிட்டுமா ரைட். இதுக்கு ஒரு டிஸ்கன் இது கொடுத்தேன். என்ன கொடுத்தனா f of x is equals to, பாருங்க நீங்க முன்னாடி அந்த ஸ்டாண்டர்ட் லிமிட்ஸ்ல ஒன்று கொடுத்தேன். லிமிட் x tends to 0 sin x by x is equals to 1. இது x 0 இருக்கும்போது தான், 0 தவிர்த்து வேற என்ன இருக்கு? அப்ப என்ன சொல்லலாம், f of x is equals to sin x by x எப்போ x not equals to 0. ஈக்குவல் டு 0 இருக்கும்போது அதனுடைய வேல்யூ 1. பாருங்க இதனுடைய மீனிங் என்ன தெரியுமா? நாட் ஈக்குவல்னா லெஃப்ட் ரைட். ஆனா ஃபங்க்ஷன் ஆன் த லிமிட் பாருங்க 1. அப்ப லிமிட்டும் எக்ஸிஸ்ட் ஆயிருக்குது, உன்னுடைய எஃப் ஆஃப் ஏவும் எக்ஸிஸ்ட் ஆயிருக்குது, ஆனா தே ஆர் நாட் ஈக்குவல். இதுதான் எக்ஸாம்பிள் ஃபார் ஐசோலேட்டட் பாயிண்ட் டிஸ்கண்டினியூட்டி. நெக்ஸ்ட் ஒன், செகண்ட் டைப், ரொம்ப முக்கியம்பா. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ மாத்திரம் இல்ல, on based on your entrance examination, those who are preparing for your JEE main and other entrance examination, if you are an engineering aspirant, you must know this. I request everybody to listen carefully. All the girls, all the boys, my dear students, please listen this. The next one is called missing point discontinuity. The next one we say that missing point discontinuity. Missing point discontinuity. Let us take an example for this. இது கூட முன்னாடியே போட்டனா, இருந்தாலும் நான் தரேன். ரெண்டுமே ரிமூவபிள் டிஸ்கண்டினியூட்டி தான், ஆனா வித்தியாசம் பாருங்க. அது ஐசோலேட்டட், எஃப் ஆஃப் ஏ எக்ஸிஸ்டா இருந்துச்சு. இந்த இடத்துல பாருங்க அதே கிராஃப் தான் வரைகிறேன். சோ இங்க இருந்து ஒரு கிராஃப், நெக்ஸ்ட் இங்க இருந்து ஒரு கிராஃப். இது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், இது ரைட் ஹேண்ட் லிமிட். This is approaches from the right side, this is approaches from the left side. I am taking the point is x is equals to a. Here the x b, y உடைய வேல்யூ. இப்ப நல்லா கவனிங்க, your left hand limit, that is limit x tends to a minus f of x, that is equals to b. Sorry, a போட்டேன், that is equals to b. That is equals to b. Limit x tends to a plus f of x, which is equals to b. Both left and right are equal. Both left and right are equal. But what is f of a here? Nirajana, yours free. Yashwantika, boys, Manikam. Infinity. சொல்லுப்பா மாணிக்கம். பாலமுருகன், இன்னொரு ஸ்டூடெண்ட் பேர் தெரியல, அடிக்கடி இன்டராக்ட் பண்ணுவீங்களா? வாட்ஸ் யுவர் நேம் தம்பி? மறந்துட்டேனே. கம் ஆன் ப்ளீஸ். பிரசன்னாவா? ரைட், பிரசன்னா. ப்ளீஸ் டெல் மீ வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் f of a பா? இது ரெண்டும் நான் ஆரம்பத்துல இருந்து படிச்சிட்டு இருக்கேன் லிமிட்ஸ்ல. நீங்க ஐ ஹோப் யூ ஆர் வெரி ஃப்ளூயன்ட் இன் திஸ். இல்ல இங்க பாருங்க f of a ன்றது என்ன? யாரா ஒருத்தர் சொல்லுங்க டக்குனு. சார் அன்டிஃபைன்ட். வெரி குட். ஏன்னா ஏன்ற பாயிண்ட் இந்த கிராஃப்ல இல்ல, அப்போ அன்டிஃபைன்ட். குடுக்கலனா அன்டிஃபைன்ட். பாருங்க லிமிட் எக்ஸிஸ்ட் ஆயிருக்குதுங்க, ஏன்னா போத் லெஃப்ட் அண்ட் லிமிட் ஆர் எக்ஸிஸ்ட். அப்போ லிமிட் x tends to a, f of x ன்றது எக்ஸிஸ்ட். பட் என்ன ஆயிடுச்சு, f of a is not defined. அங்க f of a வே இல்ல, இல்ல f of a ன்றதை டிஃபைன் பண்ணல. அப்போ இதுக்கு பேரு மிஸ்ஸிங் பாயிண்ட். அப்ப அங்க பாயிண்டே மிஸ் ஆயிடுச்சு இல்ல, அங்க f of a வே இல்ல. கிராஃப்ல எங்கடா இருக்குதா f of a ன்ற பாயிண்ட் இல்லமா, அதனால இதுக்கு பேரு
மிஸ்ஸிங் பாயிண்ட் டிஸ்கண்டினியூட்டி ரெண்டு பார்த்துடும், ரெண்டு டைப். வாங்க தம்பி, இதெல்லாம் ஸ்கூல்ல நடத்திருக்க மாட்டாங்க, இங்க ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் ஒன் பார்க்க போறோம். இதுக்கு பேரு ஜம்ப் டிஸ்கண்டினியூட்டி. 2 மார்க்ஸ்ல கேட்பான்பா. Next, jump discontinuity. Jump discontinuity. Next one is jump discontinuity. Jump discontinuity. Next one. Next one is jump discontinuity. பாருங்க, ஜம்ப்னா நான் ஏற்கனவே சொன்னேன், நானு லைன்லயே இருக்காது, எகிரி போயிட்டு இருக்கும். இப்ப பாருங்க, இங்க ஒரு கிராஃப் வரைகிறேன். இப்படி இருந்து ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து ஒரு கிராஃப் போயிடுச்சு. இது அப்படியே ஜம்ப் ஆயிடும், ஜம்ப் ஆகி இப்படி போயிருக்கும். அப்படியே புரிஞ்சிச்சு இது ஜம்ப்னு. இங்க இருந்து தொடர்ச்சியா போல மேல ஜம்ப் ஆகி கொஞ்சம் எகிரி போயிடுச்சு. அப்ப இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், அப்ரோச்சஸ் ஃப்ரம் த ரைட் சைட், சாரி ரைட் ஹேண்ட் லிமிட். திஸ் இஸ் அப்ரோச்சஸ் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட் லிமிட். இப்போ இதுதான் கட் ஆஃப் பாயிண்ட். x is equals to a. x equals to a ல இந்த பாயிண்ட் b, இந்த பாயிண்ட் c. now we can get left hand limit and right hand limit. எப்படி எழுதலாம் left hand limit? limit x tends to a minus f of x. the function on the limit, அதனுடைய ஃபார்முலா வந்து b. limit x tends to a plus f of x is equals to another c. what is f of a pa? What is f of a pa? Prasana, Monica, follow. Infinity. Infinity, sir. Infinity. Infinity, sir. That is called undefined. We can say this undefined. அப்ப என்ன அர்த்தம்னா f of a does not exist. f of a does not exist. This is the meaning of that. f of a does not exist னு சொல்லியாச்சு. இப்போ இங்க லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் எக்ஸிஸ்ட் ஆயிருக்குது, ரைட் ஹேண்ட் லிமிட்டும் எக்ஸிஸ்ட் ஆயிருக்குது. ஆனா ரெண்டுமே நாட் ஈக்குவல். left hand, if left hand and right hand limit exist, both exist, ரெண்டுமே இருக்குது அதுக்கு வேல்யூ, because they are finite values, அதனால it's there, but they are not equal. but LHL is not equals to, but LHL is not equals to RHL. Please take down. Please take down. This is called inner continuity, jump discontinuity. One more time. One more time. Essential discontinuity. Essential discontinuity. Next one is essential discontinuity. Essential discontinuity. The next one is essential discontinuity. Next one is essential discontinuity. இப்படினா இதுக்கு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், tan x அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா? y equals to tan x, y equal to tan x at x is equals to pi by 2. ஏற்கனவே இந்த கிராஃப் நான் வரைஞ்சேன், இருந்தாலும் மறுபடியும் உங்களுக்கு வரைஞ்சு காட்டுறேன். இன்னொரு தாட்டி நல்லா புரிஞ்சுங்க. அது once again one more opportunity to learn this இல்லையா? tan x கர்வ் வந்தா எப்படி போடணும்? இங்க 0வா இருக்கும், pi by 2, அதுக்கப்புறம் என்ன வரும்? next is called pi, அதுக்கப்புறம் 3 pi by 2 இல்லையா? அப்ப நான் என்ன சொல்லலாம், what I can say, இந்த சைடுல minus pi by 2. உன்னுடைய tan 0 உடைய வேல்யூ 0, pi by 2 னா இன்ஃபினிட்டி. அப்ப அந்த கர்வ் எப்படி வந்திருக்கும்னா it will be like this. இதுதான் y equal to tan x கர்வ். அதே போல அடுத்தது pi by 5ல 0வா இருக்கும்,
3 pi by 2ல இன்ஃபினிட்டி. இப்படிதான் அடுத்தடுத்து அப்படியே கர்வ் வந்துட்டே இருக்கும். அப்ப எங்க பிரேக் ஆகுது கர்வ்? Curve is breaking at what point? X is equals to pi by 2. The curve is breaking at what? X equals to every pi by 2. அதாவது நம்ம ஜெனரலா 2n plus 1 pi by 2 போடுவோம். இந்த இடத்துல வந்தாலே உங்களுடைய tan x வந்து பிரேக் ஆயிடும். இப்போ லெஃப்ட் ரைட் பார்க்கலாமா? Now you can write left both and right பார்க்கலாமா? இப்போ லெஃப்ட் சைடு ரைட் சைடு எப்படி படிப்பீங்க? ஃபர்ஸ்ட் left hand approaches from the left, approaches from the right. இது approaches from the left. left curve இங்க இருந்து போதுமா? நான் என்ன சொல்றேன், உங்களுடைய கட் ஆஃப் பாயிண்ட் வந்து எங்க pi by 2ல at x is equals to pi by 2. அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடுல நான் பார்க்கும்பொழுது என்ன கிடைக்குது பாருங்க, லிமிட் x tends to pi by 2 minus your cut off point is pi by 2. இந்த pi by 2ல நீங்க பார்க்கும்பொழுது என்ன கிடைக்குது பாருங்க, ஆன்சர் your f of x y is equals to f of x. அதுதான் tan x ன்னு போடுறோம். எங்க போகுது பாருங்க, x equals to pi by 2ல நேரா போயிட்டே இருக்குது. That is called plus infinity. We can say this is called undefined. இதே ரைட் சைடுல பாருங்க, x tends to pi by 2 plus f of x. From the right hand side பாருங்க, it will goes to minus infinity. அதுவும் undefined. அப்போ எசென்ஷியல் டிஸ்கண்டினியூட்டினா பாருங்க, போன வாட்டி லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆயிருந்துச்சு, ரைட் ஹேண்ட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆயிருந்துச்சு, அது ஈக்குவலா தான் இல்லைன்னு சொன்னேன். இங்க ரெண்டுமே எக்ஸிஸ்ட் ஆகல. லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ரெண்டுமே எக்ஸிஸ்ட் ஆகல. அண்ட் எஃப் ஆஃப் ஏவும் எக்ஸிஸ்ட் ஆகல. எதுவுமே எக்ஸிஸ்ட் ஆகலனா அதுக்கு பேரு எசென்ஷியல் டிஸ்கண்டினியூட்டி. புரியுதுங்களா? இப்ப என்ன அர்த்தம், ரெண்டு லிமிட்டுமே நாட் டிஃபைன்ட். both left limit and right limits are not limits, not defined. Automatically f of a is not defined. Therefore I can say it is an essential discontinuity. இதுதான் எக்ஸாம்பிள் ஃபார் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம், எசென்ஷியல் டிஸ்கண்டினியூட்டி. எழுதிட்டீங்களா? ப்ளீஸ் டேக் டவுன். சீக்கிரம் சீக்கிரம் ப்ராப்ளம்ஸ் போலாம், எக்ஸசைஸ் குள்ள போலாம். அப்போ ஒரு ஃபங்க்ஷன் f of x is said to be essentially discontinuousனா ரெண்டுமே எய்தர் ஒன்னு ஆனா கூட அது எசென்ஷியல் தான். நல்லா கவனிச்சுக்கணும். நீங்க எழுதிங்க பார்க்கலாமா? a function f of x is said to be essentially discontinuous if either or both. நல்லா கவனிங்க, ஒன்னு வந்தா கூட அது எசென்ஷியல் தான். ஒன்னு நாட் டிஃபைன்ட், ஒன்னுக்கு வேல்யூ கிடைக்குது. I am getting the value for one. இன்னொருக்கு எனக்கு வேல்யூ கிடைக்கல. சரியா? இருந்தாலுமே அது எசென்ஷியல் தான். either or both left hand limit and right hand limit, LHL and RHL do not exist. இதுதான் வந்து essential discontinuity. One more example. I'll give you one more example. Y is equals to 1 by x square. இது வந்து ஒரு இன்வர்ஸ் கிராஃப். இதெல்லாம் 10th ஸ்டாண்டர்ட்லயே சொல்லி கொடுத்திருப்பாங்க. இன்வர்ஸ் டைரக்ட்னு. இன்வர்ஸ்னா ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா வரும். டைரக்ட்னா இது பிசிக்ஸ்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. சார்ல்ஸ் லா, பாயில்ஸ் லா படிச்சிருப்பீங்க இல்லையா? பாயில்ஸ் லால பாத்தீங்கன்னா we have இப்படி இருக்கும் curve. What is Boyle's law? 11th ஸ்டாண்டர்ட்ல தான் வருது. பாயில்ஸ் லா பிசிக்ஸ்ல இருக்கு. 10thல படிச்சிருப்பீங்க. anyone? What is Boyle's law? At constant pressure PV is equals to constant னு சொல்வீங்க. அதாவது இதோட அர்த்தம் என்னன்னா P is inversely proportional to volume. அப்போ you will get the graph like this. இது வந்து ஒரு rectangular parabola. இதே சார்ல்ஸ் லா பாருங்க, இது பாயில்ஸ் லா இல்லையா? Let us go to சார்ல்ஸ் லா. சார்ல்ஸ் லா என்ன சொல்லுது? பிரசன்னா, what is சார்ல்ஸ் லா says? இங்க pressure இது constant volume. Temperature தான் சார். very good, very good, very good. Constant volume. அப்படியா? கரெக்டா? தப்பு. சார் பாயில்ஸ் லால டெம்பரேச்சர் தான் சார் கான்ஸ்டன்ட். ஆமா, temperature is constant at constant temperature. ரைட் ரைட். இங்க போடும்போது நம்ம at constant pressure. அப்ப கான்ஸ்டன்ட் பிரஷர்ல என்னுடைய வால்யூம் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். அப்ப நீங்க கர்வ் பாத்தீங்கன்னு வச்சீங்கன்னா இட்ஸ் a straight line. இந்த மாதிரி ஒரு லீனியர் கர்வ் வரும். அப்ப டைரக்ட், இதுதான் டைரக்ட், இதுதான் இன்வர்ஸ். இன்வர்ஸ்
அப்ப inverse சொன்னா the graph should be in a rectangular hyperbola and if it is direct means it is a straight line. இன்னொருலாம் இருக்கு தெரியுமா? அதை வச்சுதான் நம்ம ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனே கண்டுபிடிப்போம். இதான் ஒரு பிசிக்ஸ் போயிட்டு பாக்காதீங்க. அதை வச்சுதான் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன், தட் இஸ் அவகாடோஸ் லா. நோ, அவகாடோ ஹைபோதிசிஸ் அது வேற. இந்த 3 லாவை வச்சுதான் இந்த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனை கொண்டு வந்தாங்க. என்னன்னா கே-லூசெக்ஸ் லா படிச்சிருக்கீங்களா? இவர் என்ன சொல்றாரு, இங்க டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட், இங்க பிரஷர் கான்ஸ்டன்ட், இங்க யார் கான்ஸ்டன்ட்? வால்யூம் இஸ் கான்ஸ்டன்ட். வால்யூம் இஸ் கான்ஸ்டன்ட். அப்ப வால்யூம் கான்ஸ்டன்ட் தான் யார் டைரக்ட்லி ப்ரொபோஷனல்? பிரஷரும் டெம்பரேச்சரும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். இதை பேஸ் பண்ணி தான் கொண்டு ப்ரொபோஷனல். அவங்க கர்வ் இப்படிதான் இருக்கும். இவங்க 2 பேரும் இப்படி இருப்பாங்க, இந்த மாதிரிதான் இருக்கும் கர்வ். இதுவும் ஸ்ட்ரெயிட், டைரக்ட்னால ஸ்ட்ரெயிட் லைன். உங்களுக்கு இதுதான் நீங்க அப்புறமா பிசிக்ஸ்ல போய் படிச்சீங்க. உங்களுக்கு பிசிக்ஸ் இதை பத்தி டீடைலா தெரியலன்னா எனக்கு அப்புறமா தனியா என்கிட்ட கால் பண்ணி கேளுங்க. ஐ டிஸ்கஸ் how to derive the ideal equation for an ideal gas equation, ரைட்டா? அப்புறமா அதை டிஸ்கஸ் பண்ணலாம். 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க இருக்கிறதுனால அதனால சொல்றேன். அப்போ இப்ப அடுத்தது பாருங்க, நான் ஒன்னு எடுக்கிறேன். y equals to 1/x². நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். நம்ம பிசிக்ஸ் போக வேண்டாம், சும்மா உங்களுக்கு தெரியல ஒரு ஜெனரல் நாலேஜ், ஒரு பேசிக் காமன் சென்ஸ், அதை உங்களுக்கு நான் டச் பண்றேன், அவ்வளவுதான். இப்போ if you take y is equals to 1/x², how will you draw this curve? 1/x². இப்ப x-க்கு பாசிட்டிவ்ல போட்டு பாருங்களேன். x equals to 1, 1, 1/4, 1/8, சரிங்களா? சரி, 1/16, 1 அப்படி போயிட்டே இருக்கும். 1/9, 1/16. பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட்ல curve will be like this. ஏன்னா இது inverse. This is inversely proportional. Inverse. அதே போல இந்த சைட்ல பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இப்படி வரும். அப்போ இது from the left எனக்கு என்ன டார்கெட்? x is equals to 0. என்னுடைய டார்கெட் x is equals to 0. அதுதான் கட் ஆஃப் பாயிண்ட். இது ரைட் ஹேண்ட் லிமிட். அப்ப இது பாருங்களேன், ரெண்டுமே எதை நோக்கி போகுது? இந்த லைனை தொடர மாதிரியே போகும். இதுவும் இந்த லைனை தொடர மாதிரியே போகும். இதுக்கு பேர் அசிம்ப்டோட்னு பேரு. The line touches the curve at infinity. அப்ப இன்ஃபினிட்டில கர்வ் டச்சே பண்ணாது, அது ஒட்டா மாதிரியே போகும். அதுதான் அசிம்ப்டோட். நீங்க படிச்சிருப்பீங்க மேக்ஸ்ல, இனிமேல் படிப்பீங்க. ஒருவேளை படிக்கலன்னா நெக்ஸ்ட் இயர்ல யூ ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் தி அசிம்ப்டோட்ஸ். இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், யூ ஜஸ்ட் டெல் மீ லிமிட் எக்ஸ்டெண்ட்ஸ் டு யுவர் கட் ஆஃப் பாயிண்ட் இஸ் 0. யுவர் ஃபங்க்ஷன் திஸ் இஸ் கால்ட் y equal to f of x. f of x இது எங்க நோக்கி போகுதுமா? பாருங்க, approaches to infinity. left extends to 0 plus f of x அதுவும் எங்க நோக்கி போகுது? approaches to infinity. both are not exist. ஒருவேளை sometimes left hand limit exist ஆயிருக்கும், ஆனா right hand limit exist ஆயிருக்காது. அப்பயும் அது பேர் essential distinction. Are you all clear now? Shall we move on to the problems? exercise போலாமா? டவுட் இல்லைன்னு சொன்னாதான் நான் போவேன். Any doubts? No, sir. Shall we move on to the exercise? Yes, sir. Right. Take down the first problem. அதுக்கு முன்னாடி சரி வெயிட் பண்ணுங்க. சரியா, ப்ராப்ளம்ஸ்க்கு முன்னாடி சில டிப்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். இதை கொடுத்தனா நீங்க ப்ராப்ளத்துல கொஞ்சம் டக் 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 குயிக்கா சில விஷயத்த நீங்க போட ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? அதாவது சில பர்டிகுலர் ஃபங்க்ஷன்ஸ் எவ்ரிவேர் கண்டினியூஸ். சார் என் கர்வ் பிரேக்கே ஆகாது சார், நான் கொடுத்துருக்கிற அந்த கர்வ்ல பிரேக் இல்லாம போவோம் சார், அன்பிரேக்கபிள் சார். நான் கிராஃப் கையை வச்சு போட்டேன்னா அது முடிகிற வரைக்கும் அப்படியே போயிட்டே இருக்கும் சார். எந்தெந்த ஃபங்க்ஷன்ஸ் அப்ப என்ன இருக்குன்னா அதுக்கு என்ன பேர் சொல்லலாம் தெரியுமா? எவ்ரிவேர் கண்டினியூஸ். எந்தெந்த ஃபங்க்ஷன்லாம் ஆல் த ரியல் நம்பர்ஸ், அதாவது எவ்ரிவேர் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய மீனிங் என்னன்னா உன்னுடைய நம்பர் லைன்ல பாத்தீங்கன்னா -∞ to infinity. இதுதான் யூனிவர்சல். இதுக்கு மேல ரியல் நம்பர்ஸே கிடையாது இல்லையா? we don't have any real numbers except this. அப்போ ஒரு கண்டிஷன் சொல்றோம், எவ்ரிவேர் கண்டினியூஸ். இது ரொம்ப முக்கியம்.
நீங்க ப்ராப்ளம பார்த்த உடனே நீங்க அனலைஸ் பண்றதுக்காக தான் இதை கொடுக்குறேன். இதை நீங்க மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கணும். எவ்ரிவேர் கண்டினியூஸ், அதாவது மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி, எல்லா இடத்துலயும் எல்லா பாயிண்ட்ஸ்லயும் இது கண்டினியூஸா இருக்குன்னா முதல் ஒண்ணு நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது பாலினாமியல் ஃபங்க்ஷன். பாலினாமியல், ஆல் தி அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன்ஸ், எல்லா குவாட்ராட்டிக், கியூபிக், பை குவாட்ராட்டிக், எல்லா டிகிரில இருந்தாலும் அது கண்டினியூஸ். சாரி, கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் எவ்ரிவேர், மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி. அடுத்தது செகண்ட், எனி கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ப்ளீஸ் டேக் டவுன் குவிக்லி. நீங்க இதை கண்டிப்பா இதை எழுதணும், புக்ல இருக்கும், இருந்தாலும் நான் கிளியரா கொடுக்குறேன். சரிங்களா, ஒரு டிரான்ஸ்பரண்ட். சரிங்களா. சோ நெக்ஸ்ட் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். இது நெக்ஸ்ட் இயர் 2 தியரம் படிப்பீங்க. மீன் வேல்யூ தியரம் சொல்லிட்டு ரோல்ஸ் தியரம் ஒன்று படிப்பீங்க, லக்ராஞ்சஸ் மீன் வேல்யூ தியரம். இது அவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும், அவ்வளவு யூஸ்ஃபுல். ஈஸியா இது தெரிஞ்சதெல்லாம் நீ பிளஸ் 2 படிச்ச மாதிரி ஒரு 2 மார்க்ஸ் 3 மார்க் கொஸ்டினுக்கு நீ இன்னைக்கே ஆன்சர் பண்ணலாம். ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன், ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் குயிக்கா எழுதிங்கம்மா. மாடுலஸ் ஃபங்க்ஷன், மாடுலஸ் ஃபங்க்ஷன், எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன், எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன். சரியா. அதுக்கப்புறம் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ல எல்லாமே இருக்காது. ஏற்கனவே tan x பார்த்தோம், பிரேக் ஆயிடுச்சு. எங்க பிரேக் ஆச்சு tan x? நிரஞ்சனா, காரிகா, யுவஸ்ரீ, 2n plus 1 pi by 2 sir. வெரி குட். 2n plus 1 pi by 2 ல பிரேக் ஆகுது. அதை தவிர மீதி எல்லாத்துலயும் கண்டினியூஸ். டிஸ்கண்டினியூஸ் அட் த பாயிண்ட் 2n plus 1 pi by 2. வெரி குட் தம்பி. இப்போ இங்க அடுத்தது ட்ரிக்னோமெட்ரியில ரெண்டு வந்து கண்டினியூஸ். sin x and cos x is continuous everywhere, everywhere continuous. சரியா. அப்ப இது ரெண்டுத்துக்கு பேர் என்னன்னா சர்க்குலர் ஃபங்க்ஷன்ஸ் பேரு. அவங்களுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? சர்க்குலர் ஃபங்க்ஷன்ஸ். மீதி இருக்கிற tan x, cot x, secant x, cosecant x எல்லாமே கண்டினியூஸ் இந்த டொமைன்ஸ் சொல்லணும். நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் நடத்தும் போது டொமைன் ரேஞ்ச் கொடுத்தேன் இல்லையா, அவங்க டொமைனுக்குள்ள இவங்க கண்டினியூஸா இருப்பாங்க. இந்த டொமைன் இப்போ இவங்க ரெண்டு பேர்ல வர tan x cos x சூஸ் பண்ணிக்க, cot x cosecant x கம்பைன் பண்ணிக்க. இவங்க எந்த இடத்துல நம்ம டிஸ்கண்டினியூஸா இருப்பாங்க, கிராஃப் அப்படியே தான் போயிட்டு இருக்கும்பா. பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், அதே மாதிரிதான் ஒரு tan கர்வ் பாத்தீங்கன்னா இப்படி வந்து இப்படி வருது. சாரி, இப்படி வந்து இப்படி வரும், இப்படி வந்து இப்படி வரும், இப்படி வந்து இப்படி வரும். இப்படிதான் ஒரு tan கர்வ் ஒரே மாதிரிதான் இருக்கும். ஒரே ஒரு பாயிண்ட்ல அவங்க பிரேக் ஆகிட்டே இருப்பாங்க. 5/2 எப்ப வருதோ அப்பெல்லாம் பிரேக் ஆவாங்க. இவங்களும் tan x ஒரே மாதிரி பிரேக் ஆகும். சீக்வென்ட் x tan x எங்க தெரியுமா? at x is equals to, இப்பதான் கொடுத்தேன், 2n plus 1 5/2 பிரேக் ஆவாங்க. ஏன்னா அந்த வேல்யூஸ்ல இன்ஃபினிட்டில இருக்கும். இதே cot x cosecant x எங்க தெரியுமா பிரேக் ஆவாங்க? x is equals to, பிரேக்ல டிஸ்கண்டினியூஸ், n pi. n-ன்றது ஆல்வேஸ் இன்டிஜர். அது பேர் தான் டிஸ்கிரீட். பின்னாடி படிப்பீங்க டிஸ்கிரீட் ப்ராபபிலிட்டில. நம்பர் ஆஃப் இன்டிஜர் வேற எங்கேயும் கிடையாது. n-ன்றது இன்டிஜர், வேற என்ன ஃபிராக்ஷன் வந்தாலும் அக்செப்ட் கிடையாது. அப்ப இது பேர் டிஸ்கிரீட். அடுத்து லாகர்தமிக். பாருங்க, லாகர்தமிக் வேல்யூ எல்லாமே பாசிட்டிவா இருக்கும். லாகர்தமிக் வேல்யூஸ் ஃபுல்லாவே பாசிட்டிவா இருக்கும். லாகர்தமிக் வேல்யூஸ் ஃபுல்லாவே பாசிட்டிவா இருக்கும். அப்ப என்ன சொல்லலாம்? we can say your logarithmic function, log function is continuous only at positive 0, infinity. நெகட்டிவ்ல அது கொடுக்காது. நல்லா கவனிச்சுக்கணும். லாகரிதம்ஸ்ல சமி கொடுக்கும்பொழுது உடனே அதை கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் எவ்ரிவேர் சொல்லக்கூடாது. இட் இஸ் கன்சிடர்ட் இன் தி லிமிட் 0, இதுதான் இன்டர்வல்ஸ் சொல்லுவோம். இதுதான் இன்டர்வல்ஸ்ல கால்குலேட் பண்றது. ரைட்டா? ஷால் வி மூவ் ஆன்? ப்ராப்ளம்ஸ் குள்ள போலாமாமா? ஓகே, ரொம்ப நேரமா வெயிட்டிங். ப்ராப்ளம் பாருங்க. ஃபர்ஸ்ட் சம், the first problem, if f of x is equals to, first one, prove that f of x is equals to 2x square plus 3x minus 5 is continuous at all points.
இஸ் கண்டினியூஸ் அட் ஆல் பாயிண்ட்ஸ். நான் கண்டினியூஸ்னு சொன்னேன். ஒரு கர்வ் வரைஞ்சா ஆரம்பத்துல இப்படி கை வைக்கிறேன், அப்படியே போகணும், பிரேக் ஆகக்கூடாது, வித்தவுட் பிரேக்கிங். இல்ல அதுதானே கண்டினியூஸ். அப்ப இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸா? 2x square plus 3x minus 5 Continuous, is a sir. continuous. Polynomial function. Very good, pa. Very good. What's your name? Very good. What's your name, pa? Roshan, sir. Roslyn. Roswin. Girl யார் சொன்னா? கேர்ள்ஸ்ல யாரோ சொன்னீங்களே? தாரிகா சார். தாரிகா. வெரி குட் மா தாரிகா. ரொம்ப அப்ப எதுக்காக இவ்வளவு நேரம் நான் அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி சொன்னேன்னா அதுதான். அப்ப நீ ஒரே வார்த்தையில ஒருவேளை 2 மார்க்ஸ்ல அதை கேட்டதா வச்சுக்க, ஒரே ஒரு சின்ஸ் இப்படிதான் எழுதணும், வேற ஒண்ணுமே கிடையாது. ஒரே லைன். f of x is a polynomial function. உங்க புக்ல கொடுத்திருக்கிறான் இதனுடைய corollary. Polynomial function, then f of x is continuous everywhere. Continuous everywhere. அவ்வளவுதான் ஆன்சர். பாருங்க, அப்ப எனக்கு என்ன தெரியணும், நான் முன்னாடி கொடுத்த டேட்டாஸ் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்த சம் பாருங்க, நெக்ஸ்ட். அப்ப கண்டினியூ ஆல் பாயிண்ட்ஸ் ஆர் கண்டினியூஸ் அட் எவ்ரிவேர் ஒண்ணுதான். நெக்ஸ்ட் சம். எக்ஸாமின் த கண்டினியூட்டி. இப்ப பாருங்க, examine the continuity for x plus sin x. அப்ப இதை கொடுத்த உடனே அந்த ஃபங்க்ஷனை f of x ன்னு எடுத்துக்கணும். ஒருவேளை கொடுக்கலன்னா f of x. இப்போ இது வந்து அல்ஜிப்ரா ஆஃப் கண்டினியூஸ். நான் அதை சொல்ல மறந்துட்டேன். எப்படி லிமிட்ஸ் போட்டுமோ அதே போலதான். இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்றேன். இது கண்டினியூஸ், இது கண்டினியூஸ்னா அந்த ஹோல் ஃபங்க்ஷனும் கண்டினியூஸ். இது கண்டினியூஸ், இது டிஸ்கண்டினியூஸ்னா அந்த ஹோல் ஃபங்க்ஷனும் டிஸ்கண்டினியூஸ். அப்ப நான் ரெண்டு ஃபங்க்ஷன் எடுத்துக்கணும். இது ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கிறேன், g of x, x, h of x, sin x. இப்ப தாரிகா சொல்லுமா இது கண்டினியூஸா? ரெண்டு ஃபங்க்ஷனும் கண்டினியூஸ், ஒரு ஃபங்க்ஷனும் கண்டினியூஸ். அப்ப நான் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்கிறேன், g of x. இஸ் இட் கண்டினியூஸ் தாரிகா? இஸ் இட் கண்டினியூஸ்? எக்ஸ்ன்றது கண்டினியூஸா ரோஸ்வின்? Continuous, sir. Continuous. Yeah, why it is continuous? X is also a algebraic polynomial. அப்ப polynomial வந்தாலே it is continuous everywhere. Continuous in the interval minus infinity, infinity. பாருங்க, sin x continuous இப்பதான் கொடுத்தேன். sin x and cos x are called as circular functions. கண்டிப்பா அவங்களும் continuous, which is equals to continuous in minus infinity. அப்ப ரெண்டுமே ஒரே இன்டர்வல்ஸ்ல இருக்கிறதுனால இந்த ஃபங்க்ஷன் f of x is also continuous in the interval minus infinity, please take down. குயிக்கா போலாமா? நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கிறீங்க. Next sum. x square cos x. ரெண்டு மல்டிப்ளிகேஷன் இருக்கு பாருங்க. அதே கண்டிஷன் தான், அல்ஜிப்ரா ஆஃப் த கண்டினியூட்டி ஃபங்க்ஷன்ஸ் இல்லையா? x square cos x. You can take f of x. Your f of x is equals to, sorry, g of x ன்றத x square. ரோஸ்வினும் தாரிகாவை தவிர வேற யாரும் சொல்லுங்க, சரிங்களா? h of x is equals to cos x. இது எந்த லிமிட்ல கண்டினியூஸா இருக்கும்? g of x எந்த லிமிட்ல கண்டினியூஸா இருக்கும் சொல்லுங்க. மாணிக்கம் சொல்லுப்பா, பிரசன்னா சொல்லுப்பா. x square continuous, very good, continuous at minus infinity at all real. அப்படி கூட சொல்லலாம், இல்லனா இப்படியே போடுங்க, minus infinity எல்லாம் ஒண்ணுதான். everywhere minus infinity, infinity, all real numbers எல்லாம் ஒண்ணுதான். cos x is a circular function. It is continuous at minus infinity, infinity. Therefore, your f of x is continuous. ரெண்டுமே ஒரே இன்டர்வல் இருக்கனால minus infinity, infinity. இனிமேல் தான் சேஞ்சஸ் ஏற்படும். இதெல்லாம் ரொம்ப ஈஸி இல்ல? இனிமேல் தான் சேஞ்சஸ் ஏற்படும். பாருங்க, e power x tan x. நெக்ஸ்ட் சம்ல இருந்து பாருங்க எப்படி சேஞ்சஸ். இவ்வளவு நேரம் எல்லாமே எவ்ரிவேர்னு போட்டாச்சு. இப்போ now it is given that e power x tan x. Let us take this as f of x. ஒன்ன வந்து g of x ன்னு சொல்லணும்,
இன்னொன்னு வந்து h of x ன்னு எடுத்துக்கிறேன். இது எக்ஸ்போனென்ஷியல், அதனால ப்ராப்ளமே இல்லை. It is what? f of x is g of x is continuous everywhere at minus infinity comma infinity. Next, tan x. நல்லா கவனிங்க. இந்த tan x தான் நீங்க இம்பார்ட்டண்டா கவனிங்க. tan x நான் ஏற்கனவே சொன்னேன், curve ஒரு இடத்துல பிரேக் ஆயிடும் சொல்லுங்க. எந்த இடத்துல பிரேக் ஆகும்? எந்த இடத்துல நம்ம பிரேக் ஆகும்? tan x நம்ம டயகிராம் வரைஞ்சு காமிச்சேன் இல்லையா உங்களுக்கு? 2n plus 1 pi by 2. 2n plus pi by 2. வெரி குட்மா. 2n plus pi by 2 ல மிஸ் ஆயிடும். அப்போ f of x ன்றது h of x ன்றது எல்லா இடத்துலயும் கண்டினியூஸ் எக்ஸெப்ட் எந்த இடத்துல? 2n plus 1 pi by 2. except 2n plus 1 pi by 2. except 2n plus அந்த டயகிராம் பார்க்கும்போதே தெரியும், எல்லா pi by 2 லயும் அது மாதிரி நடக்கும். pi by 2, 3 pi by 2, 5 pi by 2 எல்லா இடங்களையும் அப்படி நடக்கும். அப்போ except 2n plus 1 pi by 2 minus ன்னு போடணும். exceptனா pi by 2 where n is belongs to the integer. இப்போ இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோப்பா, இது ரெண்டாவது ஈக்குவேஷன். இப்போ நான் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்றேன். இவன் எல்லா இடத்துலயும் கண்டினியூஸா இருக்கிறான், ஆல் பாயிண்ட்ஸ் எவ்ரிவேர். இவன் இதுல மட்டும் தான் கண்டினியூஸா இருக்கான். அப்போ எது குறைவான இடத்துல இருக்குதோ அதுதான் எடுக்கணும். therefore நீங்க எப்படி சொல்லணும்? your f of x is continuous at இந்த வேல்யூ தான், or whole real numbers minus 2n plus 1 pi by 2. எது குறைவா இருக்கோ அதுதான். ப்ளீஸ் டேக் டவுன். புரிஞ்சுச்சு எல்லாருக்கும்? அடுத்த சம் போலாமா? Next sum. E power 2x plus x square. Next sum. E power 2x plus x square. E power 2x plus x square. Let us take this as f of x. Your g of x is equals to e power 2x. Your h of x is equals to x square. From both side, எல்லா இடத்துலயும் கண்டினியூஸா இது எக்ஸ்போனென்ஷியல். மேல எது வேணா வரட்டும், a வரட்டும், b வரட்டும், n இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும், எக்ஸ்போனென்ஷியல் என்றாலே எவ்ரிவேர் இட் இஸ் கண்டினியூஸ். f of x is continuous in the interval minus infinity. x square is a polynomial. f of x is continuous in the interval minus infinity comma infinity. Therefore I can say f of x is continuous everywhere, which means that it lies between minus infinity to infinity. அதுதான் everywhere. Next, x into log x. X into log x. Your f of x is equals to x into log x. You can take g of x is equals to x. h of x is equals to log x. சரியா? x ன்றது பாலினாமியல், அதனால பிரச்சனையே இல்லை. f of x is continuous in the interval minus infinity comma infinity. இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு log x க்கு what will take log x? It is continuous, sir. Discontinuous. Discontinuous. h of x என்ன இருக்கும்? It is continuous தான். h of x is continuous. எந்த இன்டர்வல்ல இருக்கும்? லாகரிதம்னா பாசிட்டிவ் மட்டும்தான். அப்போ 0 கமா இன்ஃபினிட்டி. இவங்க ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணுங்க. இது f of x க்குள்ள ரெண்டு அடங்கி இருக்கு, g of x, h of x. எந்த லிமிட் குறைவா இருக்கோ அதை தான் எடுத்து எழுதணும் சொல்லுவாங்க. therefore f of x is continuous in the interval. இதுதான் குறைவான லிமிட் 0 to infinity. Next, first போயிடலாம். அடுத்து sin x divided by x square. Next one, sin x divided by x square. Next one, sin x divided by x square. F of x is equals to sin x divided by x square. You can take g of x is equals to sin x and h of x is equals to x square. அப்ப இது ரெண்டுமே நமக்கு தெரியும். This implies g of x is continuous everywhere.
which means continuous at the limit minus infinity comma infinity. H of x is a polynomial extension, therefore h of x is continuous in the interval minus infinity comma infinity. All real numbers, which means that for all real, x belongs to R. எல்லா ரியல் நம்பர்ஸுக்கும் இது வந்து இன்ஃபினிட்டி தான். இப்போ இங்க டிவிஷன்ல கொடுத்துருக்கான் இல்லையா? அப்பயும் என்ன அர்த்தம்? அல்ஜிப்ரா ஆஃப் தி லிமிட்ஸ், அடிஷனா இருந்தாலும் சரி, சப்ட்ராக்ஷனா இருந்தாலும் சரி, மல்டிப்ளிகேஷனா இருந்தாலும் சரி, டிவிஷனா இருந்தாலும் சரி, இது ரெண்டும் எந்த லிமிட்ல கண்டினியூஸோ அதே தான் அல்ஜிப்ரா ஆஃப் தி லிமிட்ஸ் சொல்லுது. ஆனா என்ன விஷயம் இங்க நடக்குது அப்படின்னா, எக்ஸ்ன்றது கீழே இருக்குல்ல, ஒருவேளை எக்ஸுக்கு 0 வந்துச்சுன்னா என்ன ஆகுமா? அந்த ஃபங்க்ஷன் அன்டிஃபைன்ட் ஆயிடும். If x is equals to 0, then fx is undefined. அப்ப டிவிஷன்ல வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும். என்ன அர்த்தம்னா, your f of x is a continuous, ரெண்டுமே ரியல் நம்பர்ல இருக்கு, அதனால தான் ஆர் போட்டு ஆர், இந்த 0 வரக்கூடாது, அவ்வளவுதான். எவ்வளவு ஈஸி பாருங்க. இந்த சின்ன சின்ன டிப்ஸ் நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டா the continuous function is very easy. சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிவிஷன் வரும்பொழுது இதை ரொம்ப இம்பார்ட்டன்டா ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? நெக்ஸ்ட் பாருங்க. படிப்படியா அப்படியே ப்ராப்ளம்ஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பாருங்க, அதனுடைய டிஃபிகல்ட்டி லெவல். இப்போ நெக்ஸ்ட் சம். நெக்ஸ்ட் சம். இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்க. x square minus 4, sorry 16 divided by x plus 2. Divided by, இப்ப முதல் விஷயம், இந்த f of x எடுக்கும் பொழுதே இங்க அன்டிஃபைன்ட் ஒரு கண்டிஷன் கொடுத்துருவோம். எப்போ தெரியுமா? x plus 4 equal to 0 வரதா, it is undefined. அப்போ x is equals to 4 means undefined. அப்போ x is equals to minus 4 னா undefined. இத மைண்ட்ல வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இடத்துல டிவிஷன்ல வரும்போது, இப்போ ஒன்னு g of x எடுப்பேன், ஒன்னு h of x. அதேதான், அதே சிமிலர் பேட்டர்ன். x ஸ்கொயர் மைனஸ் 16 x ஸ்கொயர் பிளஸ் ஸ்கொயர். இப்போ நீங்க யாரும் சொல்லுங்க பாருங்க, அதர் தென் ஆன்சர் பண்ணவங்களை தவிர யாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ரோஸ்வின், தாரிகாவை தவிர. பாலமுருகன் இருக்கீங்களா? யஸ்வந்திகா சொல்லுமா. x ஸ்கொயர் மைனஸ் 16 இருக்கு இல்லையா, இது என்னது? g of x is continuous. எங்க எந்தெந்த இன்டர்வல்ல கண்டினியூஸா இருக்கும்? தாரிகா, நிரஞ்சனா இருக்கியா? நிரஞ்சனா சொல்லுமா. g of x is continuous at what? இது வந்து ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன் இல்லையா, உடனே நீங்க சொல்லலாம் மைனஸ் இன்ஃபினிட்டி. அதே போல h of x அதேதான் இல்ல, அதாவது all real, x belongs to real, x belongs to real. இப்போ இது வந்து ஒரு ரேஷனல் ஃபங்க்ஷன் பாருங்க. அப்ப கண்டிப்பா f of x is also continuous in the interval all real numbers. ஆனா ஒரே ஒரு வேல்யூ மட்டும் இருக்க கூடாது, என்னது? x not equal to minus 4. அப்ப எப்படி ஆன்சர் பண்ணலாம்னா, it is x belongs to r minus x up to minus 4 is continuous in x belongs to r minus -4. அப்ப என்ன அர்த்தம்? -4 தவிர்த்து எல்லா இடங்களிலும் இது கண்டினியூஸ். அப்ப என்ன நம்ம சொல்லலாம்? x is equals to -4. The function f of x is discontinuous. இதுதான் சொன்ன அந்த ஜஸ்ட் ஒரு பிரேக் நடக்குது, ஒரே ஒரு பாயிண்ட்ல பிரேக் நடக்குது. x equals to minus, அப்ப நான் போட்டாலே கர்வ் இப்படி வருது, இப்படி வருது, கிட்ட வந்து ரெண்டு பேரும் ஒட்டிக்க மாட்டாங்க, ரெண்டு பேரும் ஜாயின் பண்ண மாட்டாங்க. அப்போ இங்க ஒரு ஹோல் வந்தது. அதே போலதான் அந்த -4 என்ற பாயிண்ட தவிர மீதி எல்லா பாயிண்ட்லயும் இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இருக்கு. Are you able to follow this? Any doubts? Anybody?
Moving on to the next problem. Mod x plus 2, next one. Mod x plus 2 plus, the next problem, mod x plus 2 plus mod x minus 2, sorry, x minus 1. Examine the continuity. Examine the continuity. சரியா? அப்ப இதை f of x எடுக்கணும். நான் முன்னாடி சொன்ன அதே பேட்டர்ன் தான் g of x, x plus 2 modulus. Modulus everywhere இல்ல பர்டிகுலர் இன்டர்வலா இல்ல கண்டினியூஸே கிடையாதா? என்ன தாரிகா? என்னமா? தாரிகா சொல்லுமா, what is x plus 2? g of x எப்படி சொல்லலாம்? g of x is continuous for all. Is continuous for all x belongs to real. அதாவது minus infinity, infinity. Next, அதே போல h of x என்றதுல என்ன எடுக்கிறேன்? x minus 1. From this h of x is continuous for all x belongs to real. ரெண்டுமே மாடுலஸ். அப்ப ரெண்டுத்தையும் சேர்க்கும் போது அதே ஆன்சர். இப்ப ரெண்டுத்தையும் இது 1 வெச்சீங்க, இது 2 வெச்சீங்க, ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணும்போது I can say f of x is continuous for all x belongs to real numbers. அவ்வளவுதான். Very simple. Next one. Modulus of x minus 2 divided by modulus of x plus 1. இது எப்படி போடலாம்? Let us take இதையும் ஒரு f of x. முதல்ல இருக்கிற அந்த சேஞ்சஸே இல்ல. Your g of x is equals to modulus of x minus 2 and h of x is equals to modulus of x plus 1. இப்போ இது டிவிஷன்ல வருது, அது ரேஷனலைசேஷன்ல வரும்போது தான் பிரச்சனை. மற்றபடி போன வாட்டிக்கு எதுக்கு அதுக்காக ஒரே இதுல போடுறேன் நான். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ப்ராப்ளமே கிடையாது. இங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் இடத்துல பாருங்க, இதை வந்து மாடுலஸ் சொன்னா எப்படி போடலாம் தெரியுமா? பிளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2. இதை எப்படி போடலாம்? பிளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1. ஆனா கண்டிஷன் என்ன, இந்த கீழே இருக்கிற டினோமினேட்டர் ஆல்வேஸ் நாட் ஈக்குவல் டு 0. அது ஜீரோவா இருந்துச்சுன்னா தான் டிஃபைன் ஆகும். இஸ் ஈக்குவல்ஸ் டு 0 அன்டிஃபைன்ட். அப்போ x is equals to -1 டிஃபைன்ட் ஆகணும் அப்படின்னா x is not equal to -1. கடைசியில் இதை கட் ஆஃப் பண்ணிடணும். இது மாடுலஸ். அப்போ f of x is continuous for all x belongs to R. f of x is continuous for all minus infinity to infinity. ரெண்டுமே ரியல் நம்பர்ஸ் தான். அப்போ f of x வந்து என்னன்னா is continuous for all x belongs to R. எதை தவிர்த்து? x is equals to -1 தவிர்த்து. அப்போ R we can put -1. That is the answer. Take down. Next one. f of x is equals to cot x plus tan x. பாருங்க, very interesting. f of x is equals to cot x plus tan x. கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம்ஸ் போட்டதுனால இப்ப குயிக்கா போலாம். cot x plus tan x நான் ஏற்கனவே இதுக்கு கொடுத்துட்டேன், அதனால ஈஸியா போட்டுடலாம். cot x plus tan x இது எங்க டிஸ்கண்டினியூஸ் நான் சொல்லிட்டேன் இல்லையா? tan x எங்க வந்து டிஸ்கண்டினியூஸ்? 2n plus 1 pi by 2.
வெரி குட். இங்க cos x என்ன இருக்கும்? வெறும் n பை. கரெக்டா? cos x வந்து n பை. அது அந்த இடத்துல வந்து பை பை 2ல அன்டிஃபைன்ட் ஆயிடும், இன்ஃபினிட்டின்னு சொல்லி படிச்சோம் இல்லையா? அந்த கிராஃப்லாம் வரைஞ்சு திரும்பி வரைய வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். நிறைய முறை tan x வரைஞ்சிட்டேன். அதுக்கு அப்படியே உல்டா cot x, ரிவர்ஸ் இல்லையா? அப்போ இந்த இடத்துல பாருங்க, இதை h of x g of x எடுக்கிறேன் cot x, இதை h of x எடுக்கிறேன் tan x. அப்போ cot x வந்து பாத்தீங்கன்னா f of g of x is continuous except என்னது r minus எதை தவிர்த்து 2l plus 1 pi by 2 தவிர்த்து, except 2l plus 1 pi by 2, 2l plus 1 pi by 2, where n is belongs to N z. pi, sir. N pi. Right. Sorry, ma. Marty. Thank you very much, ma. Thanks a lot. God bless you. N is belongs to z. Next, h of x is continuous for all. ஒரு வார்த்தை போட்டுங்க, continuous for all r minus 2l plus 1 pi by 2. tan x வந்து எந்த இடத்துல இருக்காது? continuous function 2l plus 1 pi by 2 தான் இருக்காது. சரிங்களா? வேற n is a real number. இப்போ எனக்கு f of x தேவை. இப்போதான் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும், ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணணும். இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2. சரியா? அப்போ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணணும். இது n பை, இது n பை பை 2. சரியா? இது 2l plus 1 pi by 2 n பை. அப்ப நான் என்ன செய்யணும்னா, your f of x is continuous for all, எல்லாமே போட்டுருங்க. r minus என்ன வரணும்? யாராவது சொல்ல முடியுமா? n pi சார். n பையா? இது காமன் என்னமா? n பை 2l பை 2l plus 1 pi by 2. n பை இருக்குது, 2l plus 1 pi by எப்படி போடலாம்? 2n pi by 2, அதாவது 2n pi plus pi by 2. n pi. Yes, sir. இந்த இடத்துல பாருங்க, n pi, இதுல 2l plus 1 pi by 2 இருக்கு. Sir, n pi தான் சார் காமன் இருக்கு. n pi தான் the answer is n pi by, பாருங்க நல்லா கவனிங்க, இந்த இடத்துல ரெண்டுத்துலயும் n pi இருக்கு. இதுக்கு காமன் வந்து pi by 2 இருக்கு இல்லையா? அப்ப இதுக்கு n pi, இதுக்கு வந்து pi by 2 இருக்கு காமன். அதனால n pi by 2, not n pi, கூட pi by 2 சேர்த்துக்கணும். புரியுதுங்களா? we'll get r minus n pi by 2. ஏன்னா pi by 2ல அங்க எதுவாகாது, டிரான்சாக்ஷன் இருக்காது. n pi by 2ல கண்டிப்பா காமனா. அப்போ we'll get, ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது, நோட் பண்ணி வச்சீங்க, நோட் பண்ணீங்க, n pi by 2. அப்போ இது ரெண்டுக்கும் காமன், எப்பொழுதுமே காமன் எடுக்கணும்னா we'll get n pi by 2. Next, sum. Find the points of, very interesting section கொடுக்கலாம். Find the points of discontinuity. இனிமேல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இந்த மாதிரி சம்ஸ் தான் நிறைய நீங்க வந்து எங்க பார்க்கலாம், உங்களுடைய இன்ட்ரெஸ்ட். ஏன்னா நீங்க 11th 12th ஸ்டாண்டர்ட் போன உடனே 11th கம்ப்ளீட் வந்துருவீங்க. ப்ரெஷர் ஸ்கூல்ல செல்டம் ப்ரெஷர் பண்ணுவாங்க. இப்போ now listen carefully. Next one, find the points of discontinuity of the function f of x is equals to 4x plus 5, x is less than or equal to 3.
x is less than or equal to 3. 4x minus 5, x is greater than. சரியா? Find the points of discontinuity. F of x is equal to 4x plus 5 if x is less than or equal to 3. 4x minus 5 if x is less than or equal to. அப்ப என்ன அர்த்தம்னா ஃபர்ஸ்ட் சம் இது மாதிரி போடுறதுனால உனக்கு ஒரு நம்பர் லைன் எடுத்து சொல்லித்தரேன். நம்பர் லைன் தெரியும் இல்லையா? இதுதான் மைனஸ், இதுதான் கடைசி வரைக்கும் +2 முடிகிற வரைக்கும் இந்த நம்பர் லைன் சின்ன வயசுல இருந்தே போட்டிருந்தேன். இப்ப இந்த பாயிண்ட் கட் ஆஃப் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. இந்த பாயிண்ட் நான் ஏற்கனவே லிமிட்ல சொல்லி கொடுத்தேன். கட் ஆஃப் பாயிண்ட். இந்த கட் ஆஃப் பாயிண்ட் என்னன்னு பாரு, 3. இந்த மைனஸ் இன்ஃபினிட்டி 3 அப்ரோச் பண்றது பேர் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட். இங்க இருந்து இங்க அப்ரோச் பண்றது பேர் இது ரைட் ஹேண்ட் லிமிட். சரியா? அப்ப நான் என்ன பண்ணணும்னா, எனக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டினியூஸா இருக்கணும்னா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகணும், அது ஈக்குவல் ஆகணும். தட் இஸ் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆன் த லிமிட். அதுதான் கண்டினியூஸ். கண்டினியூஸ்க்கு என்ன லிமிட்? லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் லிமிட் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ. அதான ஃபார்முலா. இங்க ஏ ன்றது 3. யுவர் கட் ஆஃப் பாயிண்ட் இஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3. முதல்ல நீங்க லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்க போறோம். அதாவது லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 3 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 3 மைனஸ், இப்போ எக்ஸ் லெஸ் தென் 3 போது அந்த ஃபங்க்ஷன் இருக்கு. லெஸ் தென் 3 போது அது 3க்கு கீழே லெஃப்ட் ஹேண்ட் லிமிட். அப்ப என்ன இருக்கு? 4x plus 5. எக்ஸுக்கு பதிலா 3 போடுவியா? அதுதான் அர்த்தம். இட் அப்ரோச்சஸ் டு 3. 4 3s are 12. 12 plus 5 which is equals to 17. Next right hand limit which is equals to limit x tends to 3 plus f of x which is equals to limit x tends to 3 plus the right hand side limit which is equals to 4x minus 5. x க்கு பதிலா 3 போடுமா? 4 3s are 12. 12 minus 5 which is equals to 7. Which is equals to 7. So we have found out the left hand limit and right hand limit. ரெண்டுமே எக்ஸிஸ்ட் ஆகுதுப்பா. ஆனா என்ன நடந்திருக்கு இங்க பாருங்க. What happened here? ரெண்டுமே எக்ஸிஸ்ட் பட் they are not equal. நான் ஒரு கிராஃப் போட்டேன் இல்லையா? ஜம்பிங் கிராஃப். என்ன ஆச்சு ஜம்ப் கிராஃப்ல? இங்க இருந்து ஒரு லிமிட் போச்சு, அங்க இருந்து ஒரு லிமிட் வருது. இங்க பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு வேல்யூ, இதுக்கு ஒரு வேல்யூ. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் நாட் ஈக்குவல். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் இஸ் நாட் ஈக்குவல். அப்போ என்ன அர்த்தம்? யுவர் LHL இஸ் நாட் ஈக்குவல் டு RHL. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? இதான் டிஸ்கண்டினியூட்டி பேரு. ரெண்டுமே எக்ஸிஸ்ட் ஆகுது ஆனா they are not equal. அதுக்கு பேர் என்னப்பா? ஜம்ப் டிஸ்கண்டினியூட்டி. அதனால தான் ஜம்ப் ஆகுது. அதனால தான் இதுக்கு பேர் ஜம்ப் டிஸ்கண்டினியூட்டி. ஜம்ப் டிஸ்கண்டினியூட்டி. அப்ப ஜம்ப் டிஸ்கண்டினியூ. therefore என்ன சொல்றாங்க? இது டிஸ்கண்டினியூஸ். அப்ப therefore the given function f of x is discontinuous at x is equals to 3. Take down. Moving on to the next problem. Find the points of discontinuity of the function. Find the points on discontinuity. Find the points of discontinuity. F of x is equal to x plus 2, comma, if x is greater than or equal to x square if x is less than 2. Okay? So, மறுபடியும் நான் நம்பர் லைன்ல இங்க போட வேண்டாம். 1 minute. சரியா? need to draw the number line or not. Straight away we'll move it down. First you find out the left hand limit. Which means your cutoff point மட்டும் என்னன்னு பாத்துங்க. Your cutoff point is 3. Limit x tends to 2 minus f of x. Limit x tends to 2 minus, what is the less than 2 இல்லையா? அப்ப less than 2 அந்த ஃபங்க்ஷனா இருக்கு x ஸ்கொயர். கேர்ஃபுல்லா எடுத்து போடணும். ஃபர்ஸ்ட் வந்ததுனால அதுதான் இல்ல, அந்த சிம்பிளை பாருங்க. less than or greater than. Here the function is x square. If you put 2, you'll get 4 here. Next, right hand limit. Limit x tends to 2 plus. Limit x tends to 2 plus. Yeah, what will get 2 plus? Your f of x is equal to limit x tends to 2 plus. அப்ப அந்த ஃபங்க்ஷன் இருக்கு x plus 2. x க்கு பதிலா 2. x approaches to 2 which is equals to 4.
both left hand limit and right hand limit exist and they are equal. அப்போ limit exist ன்னு அர்த்தம். Left hand limit, right hand limit are equal, limit exist. Limit exist. இப்போ நான் function on the limit, I want to find out f of a. That is f of 2. f of 2 na இதே function தான். x plus 2, அதாவது 2 plus 2. That is also 4. அப்போ f of 2 is equals to 4 இல்லையா? கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இங்க ஒரு விஷயம் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு தர போறேன். இப்போ என்ன சொல்லிடலாம், மூணுமே ஈக்குவல் இல்லையா? லிமிட் x tends to 3 minus f of x is equals to limit x tends to 3 plus f of x, that is equals to f of a. அப்ப என்ன சொல்லலாம், f of x is continuous at x is equals to 3. இது மாத்திரம் இல்ல, நீங்க f of x ரெண்டுத்தையும் பாருங்க, இதுவும் பாலினாமியல் ஃபங்க்ஷன், இதுவும் பாலினாமியல் ஃபங்க்ஷன். அப்ப என்ன அர்த்தம், since f of x is a polynomial function, therefore என்ன சொல்றது தெரியுமா, இந்த ஃபங்க்ஷன் எல்லா இடத்துலயுமே கண்டினியூஸ். அப்ப f of x is continuous everywhere. Continuous everywhere. Next. Next one. F of x is equals to x cube minus 3 next one. F of x is equals to x cube minus 3 if x is less than or equal to 2, x square plus 1 for x is greater than 2. Again, once again, it is equals to familiarize people. X tends to 2 minus less than 2, the function is x cube minus 3. Limit x tends to 2 minus 2 8 plus 3, which is equal to 5. Direct operation. Steps of right hand limit, which is equal to x tends to 2 plus right hand greater than x square plus 1, which is equals to 2 plus 1, 2 square 4 plus 1, that is also 5. Both are equal. Your left hand limit and right hand limit equal, limit exists ஆயிடுச்சு இல்லையா? அப்போ it's a continuous function and I'm going to see now how I want to find out function on the limit, that is 2. F of 2 means this one there, 8 minus 3, which is equals to 4. எல்லாமே எல்லாம் இருக்கு, ஈக்குவலா இருக்குது. All the values are equal இல்லையா? So அப்போ கரெக்டா 5 5 5 5. அப்ப என்ன சொல்லலாம், f of x is continuous, not discontinuous போடலாம், but continuously போட is continuous at x is equals to 2. பாருங்க, இது ரெண்டும் பாலினாமியல் இல்லையா? அப்ப since f of x is a polynomial function இல்லையா, it is continuous everywhere, continuous for all real numbers or mistake no. ரியல் நம்பர்ஸ்க்கு 2 கோடு போடுவாங்க, நான் சும்மா போடுறேன், நீங்க வேணா அதை ஆட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒன், find the points of discontinuity. ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் அதே எக்ஸாமின் பண்றோம், கண்டினியூட்டியா இல்லையா அப்படின்னு. f of x is equals to sin x, very interesting problem. Sin x 0 less than or equals to x less than or equals to pi by 4. Cos x
pi by 4 less than or equals to x less than pi by 2. Right? So before we are going to solve this problem, ஒரு question, இங்க என்ன cut off point? What is the cut off point here? என்னப்பா cut off point here? 5 pi by by 4. 2 கொடுத்திருக்கலாம் 0. pi by 4, very good, very good. Pi by 4 is the cut off point. Pi by 4 is the cut off point. சரிங்களா? Pi by 4 is the cut off point. So அப்ப என்ன எப்படி போடலாம்? cos x pi by 2 இல்லையா? இப்போ எனக்கு இங்க இன்டர்வல்ஸ் எது வரைக்கும் தெரியுமா? 0ல இருந்து pi by 2 வரைக்கும் தான் இன்டர்வல். அத முதல்ல மைண்ட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது 0, எண்ட் ஆகுது pi by 2. your cut off point is pi by 4. இல்லையா? அப்போ அதுதான் cut off point. your cut off point is pi by 4. அப்ப now x is equals to pi by 4 is called the cut off point. Now you find out the left hand limit, left hand limit, LHL, which is equals to limit x tends to pi by 4 minus less than pi by 4 na sin x. less than pi by 4 na idhula ஒரு ஈக்குவல் தான் வரும். அங்க வரணும்னா இங்க வரக்கூடாது. சரியா? அப்போ sin x. அப்ப x க்கு பதிலா pi by 4 போடுவீங்களா? sin pi by 4 which is equals to 1 by root 2. Next, right hand limit. Limit x tends to pi by 4 plus. Plus the thing is what? Cos x. That is cos pi by 4. That is equals to 1 by root. From this we can get left hand limit and right hand limit are equal. Upper limit exists ஆயிடுச்சு. கண்டிப்பா it is a limit ஆயிடுச்சு. அப்போ first all the limit அப்போ இந்த function தான் equal to போது. அப்போ f of pi by 4 னா we'll get sin pi by 4. Sin pi by 4 உடைய வேல்யூ 1 by root 2. அப்போ இது மூணுமே பார்த்தீங்கன்னா 1 by root 2, 1 by root 2, 1 by root 2 all are equal. அப்போ left hand limit, right hand limit is equals to f of pi by 4. அப்போ என்ன சொல்லலாம்னா your f of x is discontinuous, continuous at x is equals to pi by 4. x is equals to pi by 4. இப்போ எனக்கு தெரியும் ரெண்டுமே they call it as a circular function இல்லையா? we call it as a circular function. நல்லா கவனிச்சீங்க, எந்த லிமிட்டுக்குள்ள இருக்குது? 0 to pi by 2 அதுக்குள்ளதான். அப்போ எல்லா இடத்துலயும் இது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான். அப்போ என்ன சொல்லலாம்? f of x is continuous in the interval 0, pi by 2. So one more sum. This is a in-text problem. சரிங்களா? புக்ல இல்ல, ஒரு 1 mark problem தான். With this we'll stop today. பாருங்க, இத கண்டினியூஸ்ல அவனே கொடுத்துறான். If f of x is equals to f of x is equals to f of x is equals to x sin 1 by x, x sin 1 by x, x not equal to 0. ஏற்கனவே இதை சொல்லிட்டேன், நாட் ஈக்குவல்னா அது ரெண்டுமே பொருந்தும், லெஃப்ட்டுக்கும் பொருந்தும் ரைட்டுக்கும் பொருந்தும். k x is equals to 0 is continuous at x equals to 0. One more question, is continuous at x equals to 0. What is the value of k? The value of k is now listen. So இது ரெண்டுத்துக்குமே பொருந்தும்ல. அப்போ நான் இதை கண்டுபிடிக்கிறேன்.
என்னன்னா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எடுத்துக்கலாம். லிமிட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் x tends to 0 தானே, 0 minus cut off point. Your f of x is x sin 1 by x இல்லையா? இப்போ எக்ஸுக்கு பதிலா நீங்க இதை பத்தி forget it. இதெல்லாம் நீங்க இதை சப்ஸ்டிடியூஷன் பண்ணி கூட போடலாம். I can take t tends to 1 by x. அப்ப xன்றது என்ன ஆயிடும்? 1 by t ஆ மாறிடும். இப்போ x tends to 0னா x tends to 0 அப்படின்னா t tends to infinity. அப்ப இதை எப்படி மாத்தலாம்? லிமிட் t tends to infinity. xன்றது எப்படி போடலாம்? 1 by 2 into sin 1 by x t போடலாம். இப்ப பாருங்க, இங்க 1 by t போறனால 1 by infinity is 0. So therefore your left hand limit or right hand limit ரெண்டுமே ஒண்ணுதான், 0. Function on the limit, அதாவது f of x equal to 0 போடும்போது அதோடைய வேல்யூ k. இது கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா இருந்தால் நம்மளுக்கு என்ன தெரியும்? லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் இஸ் ஈக்குவல்ஸ் டு ரைட் ஹேண்ட் லிமிட் இஸ் ஈக்குவல்ஸ் டு f of a. இங்க f of 0. லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் 0 கண்டுபிடிச்சிட்டேன், ரைட் ஹேண்ட் லிமிட் k கண்டுபிடிச்சிட்டேன். therefore the answer is k equal to 0. வெரி சிம்பிள். இனிமேல் இந்த மாதிரி சம்ஸ் தான் நிறைய இருக்கும். கண்டினியூஸ் கொடுத்துருவான். find the value of a. இப்போ இங்கெல்லாம் பார்த்த so far we have discussed only the one continuous function, அதாவது one cut off point, சாரி இல்லையா? இங்க 0னா 0. சில சமயம் 3 கட் ஆஃப் பாயிண்ட் வரும். இது எங்கெல்லாம் இது டிஸ்கண்டினியூஸ், எங்கெல்லாம் இது கண்டினியூஸ் கொஸ்டின்லாம் கேட்பாங்க. அது மாதிரி டிஃபரெண்ட் கொஸ்டின்ஸ், how many discontinuous functions are there? சரியா? இப்படி நிறைய கொஸ்டின்ஸை வந்து இப்படி மாறி மாறி கேட்பான். அப்போ நீங்க இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப முக்கியம் இல்ல? கண்டினியூஸ்னா என்னன்னு பார்த்தோம் இல்லையா? வித்தவுட் பிரேக் தட் இஸ் கால்ட் கண்டினியூஸ். அப்ப கண்டினியூஸ் சொன்னா அந்த ஹோல் இருக்கக்கூடாது, கேப் இருக்கக்கூடாது, ரெண்டு கர்வ் ஜாயினா இருக்கணும் இல்லையா? அதுதான் டிஸ்கண்டினியூஸ்னா பிரேக் இருக்கும் அல்லது ஜம்ப் ஆயிருக்கணும் இல்ல, அது போயிருக்கணும். பிரேக் கம்ப்ளீட் பிரேக் ஆயிருக்கும் இல்லையா? அப்ப ஜம்ப் அல்ல ஹோலு ஜம்ப், இதுதான் டைப்ஸ் ஆஃப் டிஸ்கண்டினியூஸ்ல பார்த்தோம். ஃபர்ஸ்ட் டிஸ்கண்டினியூ, அதை ரிமூவபிள் டிஸ்கண்டினியூஸ்ல முதல்ல வந்து ஐசோலேட்டட் அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம் இல்லையா? ஐசோலேட்டட் டிஸ்கண்டினியூட்டி. அப்ப ஐசோலேட்டட் டிஸ்கண்டினியூட்டி என்ன சொல்ல? ரெண்டும் வரணும். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் எக்ஸிஸ்ட் ஆகணும். அண்ட் தட் இஸ் ஈக்குவலா இருக்கணும். ஆனா f of a க்கு ஈக்குவலா இருக்கக்கூடாது. அதுதான் ஐசோலேட்டட் டிஸ்கண்டினியூட்டி. ஜஸ்ட் ரீகலெக்டிங் குயிக்கா. நெக்ஸ்ட் ரிமூவபிள் டிஸ்கண்டினியூட்டினா மிஸ்ஸிங் பாயிண்ட் டிஸ்கண்டினியூட்டி. லெஃப்ட் ஹேண்ட் எக்ஸிஸ்ட், ரைட் ஹேண்ட் எக்ஸிஸ்ட், தே ஆர் ஈக்குவல். பட் அந்த f of a அப்படின்றது அந்த கட் ஆஃப் பாயிண்ட் இருக்கிற அந்த ஃபங்க்ஷனு டிஃபைனே இருக்கக்கூடாது, நாட் டிஃபைன். அப்போ அதுக்கு பேரு மிஸ்ஸிங் பாயிண்ட் டிஸ்கண்டினியூட்டி. மூணாவது என்ன படிச்சோம்? சீக்கிரம் சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் ரொம்ப முக்கியம், ஜம்ப் டிஸ்கண்டினியூட்டி. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் எக்ஸிஸ்ட் ஆகுது, ரைட் ஹேண்ட் லிமிட்டும் எக்ஸிஸ்ட் ஆகுது, ரெண்டுமே ஈக்குவலா இல்லை. இப்போ சம் போட்டோம்ல 15-7 17-7 போட்டோம் பாருங்க, அதுதான் ஜம்ப் டிஸ்கண்டினியூட்டி. நாலாவது படிச்சோம் இல்லையா, எசென்சியல் டிஸ்கண்டினியூட்டி அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன நடக்கணும்? ஏதாவது ஒண்ணு எக்ஸிஸ்ட் ஆகாம போகணும். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகல, ரைட் ஹேண்ட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகல, இல்ல ரெண்டுமே எக்ஸிஸ்ட் ஆகலன்னா தட் இஸ் கால்ட் எசென்சியல் டிஸ்கண்டினியூட்டி. மெயினா இன்னைக்கு இதான் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல இன்னும் தீவிரமா, இன்னும் ஸ்ட்ராங்கா, இன்னும் ஸ்ட்ரென்த்தனா, இன்னும் காம்ப்ளிகேட்டடான சில ப்ராப்ளம்ஸ் which is very helpful for your 11th standard and also more than that, ஒரு தொலைநோக்கு பார்வைன்னு சொல்லுவோம் இல்லையா? இங்க இருந்து ரொம்ப லாங்கான டிஸ்டன்ஸ்ல நம்ம பார்க்கும் பொழுது என்னுடைய டெஸ்டினேஷன், என்னுடைய டார்கெட் JEE மெயின். அதான் கவனிச்சிங்க தம்பி. இந்த சான்ஸை விட்டுட்டீங்கன்னா மிஸ் ஆயிடும். +2ல வந்து படிச்சீங்கன்னா படிக்கவே முடியாது. we are நான் எல்லாருமே we are focusing only on 12th standard board examination. அங்க டைம் இருக்காது. இந்த 3 மாசம் நீ என்னெல்லாம் தயார் பண்ணி 11th ஸ்டாண்டர்ட் உடைய சிலபஸை ஃபுல்லா கவர் பண்ணிக்க போதும். புரியுதுங்களா? 12th ஸ்டாண்டர்ட் அப்புறமா பாத்துக்கலாம். நீ 11th ஸ்டாண்டர்ட் பாதி கவர் பண்ண. நல்லா கவனி, கம்பேரிட்டிவ்லி 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் சிலபஸ்ல 12th ஸ்டாண்டர்ட் சிலபஸ் இஸ் வெரி ஈஸி. கம்பேரிட்டிவ்லி உன்னுடைய 11th ஸ்டாண்டர்ட் சிலபஸ்ல வெரி டிஃபிகல்ட், ரொம்ப கஷ்டம். அதை நீ இப்பயே தயார் நிலையில ஆயிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ ப்ளீஸ் கைண்ட்லி ஃபாலோ மை வேர்ட்ஸ், மை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். பிளைண்டா நம்பு, டெஃபினெட்லி ஆர் இன் வெரி குட் பொசிஷன் ஒன்லி. லாஸ்ட் இயர் படிச்ச நிறைய பேர் சரிங்களா, ஹரிபிரசாந்த்னு ஒரு ஸ்டூடெண்ட், நாவரஸ்னு ஒரு ஸ்டூடெண்ட், நிறைய பேர் வந்து they are achieved.
ஃபெட்ரிக்னு ஒரு பையன், ஃபெட்ரிக் தான் அவன் பேர் நினைக்கிறேன். ஸோ இவங்க எல்லாம் வந்து இன்னைக்கு என்ஐடில படிச்சுட்டு இருக்கிறாங்க. வாரங்கல்ல ஒருத்தன் படிக்கிறான், ஒருத்தன் கோழிக்கோட்ல ஒருத்தன் படிக்கிறான், ஒருத்தன் திருச்சியில படிச்சு 3வது வருஷம் கம்ப்ளீட் பண்ண போறான், ஜெகநாதன். சரிங்களா? நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரியலி தே ஒபேட் உங்களுடைய கைடன்ஸ் அவங்க எல்லாம் எடுத்துட்டாங்க. 2வது டே ஃபுல்லா ஹார்ட் ஒர்க்குக்கு சப்ஸ்டியூட்டே கிடையாது. இப்பெல்லாம் நீ பண்ண வேண்டியது ஹார்ட் ஒர்க். கடைசி மூமெண்ட்ல தான் ஸ்மார்ட் ஒர்க். அந்த ஸ்மார்ட் ஒர்க்லாம் எப்படின்றத நான் சொல்லித்தரேன். தட்ஸ் வை யூ ஜாயின் தி எலக்ட்ரிக்கல் அகாடமி. ஐ ஹோப் நீங்க எல்லாம் நல்ல ஒரு பெரிய ஒரு இன்ஜினியர்ஸ் ஒரு பிரீமியர் காலேஜ்ல படிக்கணும். அதுதான் என்னுடைய ஆசை, உங்களுடைய ஆசையா இருக்கும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல் யுவர் சக்சஸஸ். God bless you all. Good night. Take care. We'll meet in the next class. Thank you very much. Thank you, sir. Thank you, sir. Okay. ஒருபோதும் கைவிட